நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். நீதிமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அருள் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கை பற்றித்தான் பேச இருக்கிறோம். அதை பற்றி நம்மோடு கலந்துரையாடல் நடத்த இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்கணி தலைவர் அண்ணன் பேனர்ஸ் அவர்கள். அவரை வரவேற்று நம்முடைய விவாதத்தை துவக்குவோம். அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி உறவுகள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். சொல்லுங்கண்ணா. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சத்யராஜ் அவருடைய தந்தை மறைவுக்கு ஆறுதல் சொல்ல போன பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அருள் அவரோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் இவர்களை கடுமையாக தாக்கினார்கள். அன்புமணி ஆதரவாளர்கள் அப்படி தாக்குகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ஐயாவுடைய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களோடு சென்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பல நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அதிலே பலர் அன்புமணி தரப்பில் கைது செய்யப்பட்டார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் வழக்கு தொடுத்தார், அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் என்பதற்காகவே அருள் அவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அன்புமணி அவர்கள் தரப்பை சார்ந்தவர்கள் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தார்கள். அதில் அருள் அவர்களை கைது செய்யவில்லை, அவரை உடனே கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திலே வக்கீல் பாலு வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கில் ஏன் காவல்துறை எந்த முடிவும் எடுக்கவில்லை, நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுவேன் என்று சொல்லிவிட்டு வருகின்ற 20ஆம் தேதிக்கு அந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதில் அன்றைக்கு அந்த சம்பவம் நடந்த பொழுது அருள் அவர்கள் அவர் அமர்ந்திருந்து அவருடைய காரை விட்டு கூட கீழே இறங்கவில்லை. அது எப்படி காரை விட்டு கீழே இறங்காமல் இருப்பதெல்லாம் கொலை முயற்சி ஆகுமா? நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர், சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள், அவர் ஒரு வீட்டுக்கு கட்சியினுடைய ஒன்றிய செயலாளருடைய தந்தையாருடைய மறைவுக்கு துக்கம் கேட்க போய்விட்டு திரும்புகிறார். முதலில் தாக்குதல் தொடுப்பது என்பது ஒருவர் வாக்குவாதங்கள், கருத்து முரண்பாடுகள், கொள்கை வேறுபாடுகள் காரணமாக சில இடங்களில் இப்படியான அடிதடி நிகழ்வுகள் நடப்பது உண்டு. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா, காங்கிரஸ் கட்சி இருக்கு பாருங்க, பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடக்கும்போதே அடிதடி நடந்துடும். அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கிறதுல இந்திய அரசியலே முதல்ல செருப்பு வீசினதே சூரத் காங்கிரஸ். ஆமாம், காங்கிரஸ் மாநாட்டில் தான். அதிலும் காந்தியார் கலந்து கொண்ட காங்கிரஸ் மாநாட்டில் அப்படின்னு நம்ம வரலாறு படிக்கிறோம். ஆனால் ஒரு துக்க வீட்டுக்கு போய்விட்டு துக்கத்தை கேட்டு விட்டு வருகிறவர்கள் மீது தாக்குதல் என்பது இந்திய வரலாற்றிலே, அதிலேயும் ஒரே கட்சிக்குள், ஒரே உறவுக்குள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரே குடும்பத்துக்குள் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சீரழிவு கலாச்சாரத்தை, அது பண்பாடு என்று சொல்லக்கூடாது, நமக்கு பண்பாடு சீரழிந்த கலாச்சாரத்தை, அதில் மருத்துவ கல்வியை கற்ற இந்திய ஒன்றியத்திற்கே அதிகாரமிக்க ஒரு அமைச்சராக இருந்த நம்முடைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் தரப்பினர்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் நமக்கு பெரிய வேதனைக்குரிய செய்தி. அருள் நீங்கள் சொன்னதை போல மகிழுந்தை விட்டு கீழே இறங்கவே இல்லை. அடிபட்டதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், ஏறக்குறைய 17 பேர் என்று நினைக்கிறேன். மருத்துவமனையில் போய் நாங்கள் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் மதிப்பிற்குரிய அம்மா ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களோடு பார்த்தோம். 17 பேர் தாக்குதலுக்குள்ளாகி கிட்டத்தட்ட ஏறக்குறைய 10 நாட்கள் வரைக்கும் மருத்துவமனையில் இருந்திருக்காங்க. அருள் அவர்கள் வண்டிக்குள் இருந்தே தன்னுடைய தொண்டர்களை, அதாவது தமிழினப்பர்கள் மருத்துவ ஐயா அவர்கள் தலைமை ஏற்ற தொண்டர்களை ஐயாவை சொல்லி சொல்லி நீங்கள் அமைதியா இருங்க, எதிர்த்தாக்குதல் தொடுக்கக்கூடாது, தற்காப்பு நடவடிக்கை, கொலை முயற்சி செய்கிற பொழுது உங்களை காத்துக்கொள்ளுங்கள், வேற எதுவும் செய்ய வேண்டாம். இத்தனைக்குன்னா மற்ற தரப்பினர் அங்கே இருக்கிறாங்க, நடுநிலை உள்ளவர்கள், காவல்துறை இருக்கு. ஆமா, காவல்துறை. அப்ப காவல்துறையினர்கள் அந்த வழக்கை பதிவு செய்கிற பொழுது முதல் தகவல் அறிக்கை போடும்போது
அந்த இடத்தில் சம்பவம் நடந்த இடத்தில் நிகழ்வு நடந்த இடத்தில் இருந்த காவலர்களுடைய கருத்தை அவங்க கேட்பார்களா கேட்க மாட்டார்களா? என்ன நடந்தது என்று விசாரணையில் தெரிய வருமா வராதா? அப்ப தாக்குதல் தொடுத்தவர்கள் அன்புமணி தரப்பினர் என்ற போது அதற்கேற்றவர் தான் வழக்கு பதிவு செய்வாங்க. இவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர், அரசுடைய அந்த சட்டமன்ற உறுதிமொழி குழு உறுப்பினரெல்லாம் இருந்திருக்கார். நேற்று தருமபுரிக்கு நம்முடைய வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி வேல்முருகன் தலைமையில் போகும்போது, இன்னும் பல கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் இருந்து போகும்போது நம்முடைய கட்சியினுடைய சிறப்புக்குரிய தலைவர், கௌரவ தலைவர் அண்ணாச்சி கோக்கா மணி அவர்களை எவ்வளவு ஒரு பெரிய பண்பு, பாட்டாளி மக்கள் கட்சியிலே மருத்துவர் ஐயா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர், அரசியல் பயின்றவர், கருத்து வேறுபாடு இந்த அன்புமணி ஐயாவால தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியேறி ஒரு புது கட்சியை தொடங்கி நடத்துறார். தனக்கு கீழே இருந்து வேலை செய்த தொண்டன் என்று கூட பார்க்காம மிக பெரிய அளவுல பெருந்தன்மைய தலைவர் கோக்காமணி அவர்கள் எல்லாருமே அவருக்கு முதல்ல அவர் தானே தலைவர், வேல்முருகன் தானே, அவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்று அது நம்ம அருளை கூட சால்வை போட்டிருக்காரு பாருங்க. அப்போ அரசியல் நாகரிகம், அரசியல் பண்பு, தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையேற்ற தொண்டர்கள் முதல் தலைவர் வரை இப்படி பொது இடத்துல மிக 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 நாகரிகமாக பண்பாக நடந்து ஒரு புதிய அரசியலுக்கு மாற்று கட்சியினர்களுக்கு வழிகாட்டுவது போல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரே நான் சொன்ன ஒரு கட்சி என்பதை விட, ஒரு சமுதாயம் என்பதை விட, ஒரு குடும்பத்துக்குள் உள்ளவர்கள் மோதி கொண்டதை போல அதுவும் ஒரு துக்க வீட்டுக்கு மோதிட்டு நம்ம காவல்துறைக்கு தெரியாத, உளவுத்துறைக்கு தெரியாத, ஒற்றுத்துறைக்கு தெரியாத அந்த படப்பிடிப்பு கருவிகள்லாம் இருக்கு. எல்லாவற்றையும் ஆய்வு செய்யலாம் காவல்துறை. அத்தனைக்கும் நம்முடைய அருள் தரப்பினர் மீதும் சில பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் என்ன நடந்தது என்று காவல்துறைக்கு தெரியும், அரசுக்கு தெரியும். அப்ப அவர்கள் அதற்கு ஏற்றவர் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. சரி, சிபிசிஐடி மாநில குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை அந்த துறைக்கு கொடுக்கட்டும், நமக்கு என்ன, உண்மைதானே கொடுக்கட்டும். யார் ஒன்றிய அரசின் புலனாய்வுத்துறைக்கே கொடுக்கட்டும். ஒன்றிய அரசு புலனாய்வுத்துறை எடுத்த வழக்குகள் தமிழ்நாட்டில் இந்த பாருங்க 41 பேர் செத்தே போயிட்டான். எங்க என்னாச்சு? கரூர்ல விஜய் கூட்டத்துக்கு வந்தவங்க, விஜய் பார்க்க வந்தவங்க, இந்த கூத்தாடி நடிகர் விஜய் பார்க்க வந்தவங்க செத்து போயிட்டான். 41 பேர் செத்த வழக்கை இன்னும் முடிக்க முடியல. இப்பதான் அந்த நடிகர் விஜய்க்கு அழைப்பானை அனுப்பியிருக்காங்க. அதனால மடியில் கணம் இருந்தால்தான் வழியில் பயம். நமக்கு மடியில் கணம் இல்லை. ஆகையினால நம்முடைய அன்பு தம்பி ராஜீவ்காந்தி கொலை வழக்குல சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு ஆமா கார்த்திகேயன் தலைமையில வச்சாங்க. ஆமா, அவங்களே என்ன பண்ணாங்க, புலனாய்வு பண்ண ஃபைல காணாம போயிட்டு, அதை விட டெல்லியில நடந்த பல்வேறு ஊழல் வழக்குகள் உள்ள அந்த கோப்புகள்லாம் காணாமல் போய்விட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்குல நல்ல வேலை நினைவுபடுத்துறீங்க. இந்திய தமிழர்கள் 13 பேர், ஈழத்தமிழர்கள் 13 பேர் என்று 26 தமிழர்கள் மீது, அந்த 26 தமிழர்கள் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் நீங்க சொன்ன கார்த்திகேயன் தலைமையிலான சிறப்பு புலனாய்வுத்துறை வழக்கு தொடுத்து எதிர் வழக்காடி ஒரே நாளில் 26 பேருக்கு தூக்கிட்டாங்க சிறப்பு நீதிமன்ற நீதிபதி. ஆமா, அதற்கு பிறகுதான் நாங்கள்லாம் களத்தில் இருங்க. ஐயா பல நெடுமாற தலைமையில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் அதில் பெரிய பங்கு உண்டு. அந்த தமிழர்களை காப்பாற்றியதில் ஐயா பல நெடுமாறன் அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்று என்னானாலும் பார்த்துக்கொள்வோம் நெடுமாறன் ஐயா, நீங்க அந்த வழக்கை நடத்துங்க, நம்முடைய ஆட்கள் உண்மையிலே நிரபராதிகள்னு அத்தனை பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தெல்லாம் சொன்னாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் என்னன்னா, அதுல விடுதலையான பேரழிவாளர்னா அவருடைய தாயார் அற்புதமாலும் ஐயாவை பார்க்க தோட்டத்துக்கு வராங்க. அவங்கள பார்க்க விடாதீங்கன்னு மறைமுக உத்தரவு போடுற அன்புமணி தான். எதுக்கு, ஏன் உத்தரவு போடணும்? அவர் தான் நிரபராதி என்று மரணத்தண்டை வென்ற மாவீரனா வர்றாரு. பேரறிவாளன் எதுக்கு வந்தாருன்னா, நம்மளை மரண தண்டனை ரத்து பண்றதுக்காக போராடிய தலைவர்கள்ல மருத்துவர் ஐயா முக்கியமானவர், அவருக்கு நன்றி சொல்லுங்கிறதுக்காக வராரு. ஆமா ஆமா. ஆனா அன்புமணி அதை கூட பார்க்க கூடாது, நன்றி சொல்லுகிறதை கூட தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கலாச்சாரத்தை இப்ப அவர் வளர்க்கிறார் என்றுதான பொருள். அதனால என்ன, இந்த அன்புமணி தரப்பினர் மீண்டும் மீண்டும் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு கட்சி என்பதை விட, ஒரு சமூகம் என்பதை விட, ஒரு குடியில் பிறந்தவர்கள், எதிரே முகாமில் இருந்தால் கூட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், மேலும் மேலும் இந்த மோதல் மனப்பான்மை வளர்த்து கொண்டே போறதுனால இவருக்கு என்ன லாபம்? அவருக்கு நல்லது இல்லை, லாபமும் இல்லை. லாபம் இருந்தா கூட எந்த ஒன்று செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லலாம், லாபமும் கிடையாது. இப்போ அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டாரு. அவர் எத்தனை தொகுதிகள் வாங்கினாலும் அத்தனை தொகுதியிலையும் படுதோல்வி சந்தித்து
ஒரு புதிய அனுபவத்தை பெறப்போகிறாரு. எனக்கு அந்த தோல்விக்கு அப்புறம் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து மருத்துவர் ஐயா அவர்களிடம் சரணடையக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்கிறது. எச்சரிக்கையாக செயல்பட வேண்டாமா அன்புமணி அவர்கள்? ஒரு அரசியல் பிரமுகர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, இப்ப அன்புமணி போய் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சிருக்காருல்ல, ஆமா, ஏப்ரல் மாதம் தான் தெரியும் அன்புமணி அந்த கூட்டணியில் இருக்காரா வெளியே போறாராங்கிறது. ஏப்ரல் மாதம் அவர் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியில் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அது பிஜேபி எப்படியோ போட்டு அது நமக்கு தேவை. ஆமா ஆமா, அது விடுங்க. அவர் இவர் பிஜேபி இல்லைன்னா இவர் பிஜேபி கூட தானே போட்டியா. இதுக்கு இவங்க சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா, அன்புமணிக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட சீட்டை எடப்பாடி பழனிசாமி தரதா சொல்லியிருக்காராம். அதோட வந்து மாநிலங்களவை ஒரு மாநிலங்களவை கொடுக்கறதா சொல்லியிருக்காராம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காராம், ஐயாவும் வந்தால், ஐயாவும் அந்த கூட்டணிக்கு வந்தால் வர ஏப்ரல்ல ஒரு 4 ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலியாகுது. ஆமா, 2 திமுக 2 திமுக 2 அண்ணா திமுக. ஐயாவும் வந்தால் ஏப்ரல் மாதத்துல அன்புமணிக்கு ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி. ஏன் இவர் மாநிலங்களவை ஏன் குறிவிக்காரு? மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று முழங்கியவர் ஏன் டெல்லியில போய் மாற்றம் பண்ண போறாரா? எப்படி இல்ல நின்னா ஜெயிக்க மாட்டேன்னு தெரியுமில்ல. இல்ல எப்ப பார்த்தாலும் ஒரு மாநிலங்களவையிலே போறாரு. தேர்தல் ஒரு முறை நின்னார்ல தருமபுரியில மக்கள் நல கூட்டணி, ஒரு முறை தருமபுரியில அதுக்கான வேலையெல்லாம் ஐயா செஞ்சார், ஜெயிச்சார். இப்ப அவரால் வெற்றி பெற முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தருமபுரியில ஏன் அன்புமணி வெற்றி பெற முடியலன்னு கேட்டீங்கன்னா, அன்புமணி கூட இருக்கிறவங்க எல்லாம் அன்புமணி இருக்கிற பசையை மட்டும் எடுத்துட்டு தோக்கடிச்சிடறாங்க. அதான் அது உண்மை. அன்புமணிக்கு யாரும் அங்கே உண்மையாக இல்லை. அவங்க உழைப்பதற்கு இல்லை, பாடுவதற்கு பாட்டாளிகள் இல்லை. அவங்க தோக்கடிச்சு என்ன சொல்றாங்கன்னா, அங்க தேர்தல் பொறுப்பாளராக இருந்தவங்களும் ஜி.கே. மணியும் தான் வந்து சௌமியா தோக்கடிச்சிட்டான்றாங்க. இதுல 2 நாளைக்கு முன்ன அன்புமணி தரப்பு ஊடக பேரவர் ஒருத்தர் பதிவு போட்டார். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில 2021 அருள் ஜெயிச்சதுக்கு காரணம், அப்போ ஊடக பேரவையில இருந்து இப்ப வந்து இந்த பெத்தநாயக்கம்பாளையம் தகராறுல A1 அக்யூஸ்ட் ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ், அவர் ஊடக பேரவையில வந்து பங்களா கட்சி பொறுப்பாளர். ஆமா, அவர் ஊடக பேரவையில வந்து மேற்கு தொகுதியில அருளுக்கு எந்த பகுதி வீக்கா இருக்கு, எது பலமா இருக்கு, எது பலகீனமா இருக்கு அப்படிங்கலாம் ஸ்டடி பண்ணி கொடுத்துதான் அருள் வந்து 2021 எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிச்சாராம் அப்படின்னு இவங்க ஒரு கதையை விடுறாங்க. நாம என்ன கேட்கிறோம் தெரிப்பா, அந்த ஜேபி அமிச்சு தருமபுரி எம்பி தொகுதியில ஏன் நீங்க சௌமியா தோற்கடிச்சீங்க? ஜெயிக்க வச்சிருக்கணும்ல. இப்படிப்பட்ட மேதாவிகள் மெத்த படித்தவங்க இப்படிப்பட்ட ஊடகத்துல அப்படியே கொடியட்டி பறக்கணலாம் வச்சுட்டு ஏன் நீங்க அந்த வேலையை தருமபுரி தொகுதியில செய்யல? தோத்ததுக்கு ஏன் காரணத்தை ஸ்டீல் சதாசிவத்து மேலையும் ஜி.கே. மணி மேலையும் வைக்கிறீங்க? ஏன் போட்டீங்க காரணம்? சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்முடைய அண்ணன் முனிராஜ் அவர்கள் புகார் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த பகுதியை பொறுத்தவரையில் இது ஒரு வரலாற்று திருப்பம். ஆயிரக்கணக்கான பேரோட போய் காவல்துறை மிரண்டிருப்பாங்களே, இவ்வளவு பேர் வராங்க வந்து. ரெண்டாவது அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மாமனிதர். ஆமாம், ஆகையினால காவல்துறை நம்முடைய முனிராஜ் அவர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக வழக்குகள் பதிவு செய்து இந்த இவ்வளவு பெரிய மூத்த தலைவர், முதுபெரும் தலைவர், தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு மூத்த தலைவர் என்று நரேந்திர மோடி நாட்டின் தலைமை அமைச்சர் பிரதமர் அவர்களாலே சொல்லப்பட்ட ஒரு தலைவர் மீது இவ்வளவு இழிவாகவும் கொச்சையாகவும் நாக்குசாம கை கூசாம பதிவை போடுகிறவர்கள் மீது இதுவரைக்கும் நாம் சரி ஏதோ அரியா பிள்ளைகள் ஏதோ செய்கிறாங்கன்னு பொறுத்துட்டு போனாங்க. நம்ம நாகரிகமாக பதிவு போடுறவங்க மேலே ஒரு பொய்யான புகாரை கொடுக்கும்போது அப்போ நம்ம முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு. ஆமாம், அந்த அடிப்படையில் இப்போ நம்ம நடவடிக்கை இன்னும் கூட நம்ம எதிர்வினை ஆற்றலை. இப்போ நம்ம தற்காத்துக்கிட்டு மட்டும் தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், எதிர்வினை ஆற்ற தொடங்கிட்டு அவங்க எதிர்த்து நிற்க முடியும். வரைக்கும் இந்த அன்புமணியோட நடத்துற யுத்தத்துல களத்துல நாம கேடயத்தோட மட்டும் தான் நிக்கிறோம். ஆமா 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 ஆமா, தற்காப்புல மட்டும் தான் இருக்கும். ஆகையினால இதுல இன்னொரு முக்கியமான கடைசி கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சேலம் பெத்தநாயக்கம்பாளையத்துல அருள் அவர்கள் ஒரு மரண வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போன பொழுது, ஆமா அதான் ஒன்றிய செயலாளர் வந்து அருள் வந்து கொலை முயற்சியில் ஈடுபட்டாரு அப்படின்னு நம்ம வாய்தா வக்கீல் ஒரு கேஸ் போட்டாருல்ல. ஆமா, சிபிஐ மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேண்டும். அன்புமணி தரப்பு மாவட்ட செயலாளர் ஒசூர் பகுதியில் இருக்கிற ஒருத்தர் தொலைபேசியில் அழைத்து அடிப்பேன் உதைப்பேன் உன்னை இல்லாம பண்ணிடுவேன் கை காலை இல்லாம பண்ணிடுவேன் சொன்னாரு. அவருக்கு எதிராக அந்த வக்கீல் கேஸ் போடுவாரா? அது எப்படி போடுவாரு? அவர் சொல்லித்தானே அவர் அப்படி பதிவு போடுறாரு, மிரட்டுறாரு. பிற எப்படி பதிவு போட முடியும்? ஆக அப்ப அட்டாளி மக்கள் கட்சியில் ஐயா
பாடுபடக்கூடிய மக்களை கட்சிக்கும் பாடுபடக்கூடியவர்களாக உருவாக்கி வச்சிருந்தாரு. இவங்க என்ன பண்றாங்க, வம்பு இழுத்து அதை என்ன சொல்ல அரம்பைத்தனம் ரவுடிசத்தை வளர்க்கறது போல இந்த வாய்தா வழக்குரைஞரா அந்த பாலு சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு சரியான சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு ஒசூர்ல எதிர்வினை, சிறப்பான எதிர்வினை, அதாவது சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு. ஆமா, சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு. இப்ப அன்புமணி தரப்பு தவறான பொய்யான புகார்களை காவல் நிலையத்துல கொடுக்கறத வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு வைரமுத்து எழுதின ஒரு கவிதை தான் ஞாபகம் வருது. சொல்லுங்க. தன் கட்சிக்காரன் செய்த கொலையை கூட சைவ நடவடிக்கை என்று பிரகடனப்படுத்தும் அரசியல் கட்சி பேச்சாளர்கள் வக்கீல் பாலுக்கு சரியா மிக சரியாக பொருந்தும். ஆக இனியாவது அன்புமணி தரப்பை சார்ந்தவர்கள் கருத்தியல் களத்திலே கருத்தால் எதிர்கொள்ளுங்கள். அதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறோம். வேண்டுமென்றால் ஐயா செய்தது சரியா, அன்புமணி செய்தது சரியா வாதாடணுமா, வாங்க நாங்க 2 பேர் இருக்கோம், நேருக்கு நேர் வாதாடுவோம். கருத்துக்கு கருத்தை வச்சு வாதாட வராவிட்டாலும் கூட இன்னும் 100 நாட்கள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு. மக்கள் முடிவு செய்வார்கள். மெய்யான தலைவர், தமிழின போராளி, சமநீதி சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் நாட்டு மக்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு ஐயா அவர்களால் பதவி பெற்று தரப்பட்டு டெல்லியில 5 ஆண்டு காலம் கோலோச்சிய அன்புமணி அவர்களுடைய தலைமையை ஏற்கிறார்களா என்பதை மக்கள் முடிவு செய்ய போறாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நாமளும் அந்த தீர்ப்பை ஏற்போம். மக்கள் தீர்ப்பை ஏற்போம். ஐயாவே இருப்பார். ஐயா மிகப்பெரிய ஜனநாயகவாதி. இந்திய அரசியல் வரலாற்றிலே நம்முடைய தமிழின போராளி, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதி. அதனால மக்கள் தீர்ப்பு எப்படி இருந்தாலும் அந்த தீர்ப்பை மனநிறைவோடு பெருந்தலைவர் காமராஜரை போல. விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு மாணவன்கிட்ட தோத்து போயிட்டார், சீனிவாசன்கிற மாணவன்கிட்ட. ஊடகவியலாளர் போய் கேட்குறாங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, இது ஜனநாயக நாடு, தீர்ப்பை ஏற்கிறார். அதே போல மிக 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 பெருந்தன்மையோடு நம்முடைய தமிழின போராளி, நம்முடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவுகள் ஏற்பார்கள். அதுவரை பொறுத்திருப்போம். அடுத்த ஒரு கலந்துரையாடல் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து நம்முடைய பாட்டாளிகளோடு ஒசூரில் சிறப்பாக தற்காத்துக் கொள்கின்ற முயற்சியில் களமாடிய முனிராஜ் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நானும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்க அணி சார்பிலே இன்றைக்கு முட்டுக்கு முட்டு எதிர்முற்று என்ற அடிப்படையிலே ஒசூர் பகுதியிலே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் முதுபெரும் தலைவரான அண்ணன் முனுராஜ் அவர்களும், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேகநாதன் அவர்களும் நம்முடைய பாட்டாளி மக்களை திரட்டி கொண்டு போய் இன்னைக்கு எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள். அந்த எதிர்வினையிலே அவர்கள் வாகை சூட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.